ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான ஸ்வீட் கேழ்வரகு குலாப் ஜாமுன். ஸோ நம்ம குலாப் ஜாமுன் எம்டிஆரில் செஞ்சுருப்போம், கோதுமை மாவில் செஞ்சுருப்போம், மைதா மாவில் செஞ்சுருக்கோம், ரவாவில் கூட செஞ்சுருப்போம், ப்ரெட்டில் கூட செஞ்சுருப்போம். கேழ்வரகுல குலாப் ஜாமுன் செஞ்சுருக்கீங்களா? சூப்பரான அருமையான இந்த கேழ்வரகு குலாப் ஜாமுன் சூப்பராக வந்திருக்கு. சூப்பரான அருமையான நல்லா ஸ்மூத்தான குலாப் ஜாமுன், நல்லா ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாகவும் ஒரு ஹெல்த்தியான குலாப் ஜாமுன் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது நீங்கள் இதே போல் ஏதாவது வித்தியாசமான ஸ்வீட் செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இந்த குலாப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க நம்ம குலாப் ஜாமுன் செய்ய ஆரம்பிப்போம். குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது நம்ம ராகி மாவு வச்சு குலாப் ஜாமுன் செய்வோம். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கு நான் பால் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ ராகி மாவை விட கொஞ்சம் பால் பவுடர் அதிகமாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 50 கிராம் ராகி மாவு எடுத்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு பால் பவுடர் எடுக்கணும். நான் கிட்டத்தட்ட இங்கே 1/4 கிலோ அளவுக்கு 250 கிராம் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதே போல் ஒரு 100 கிராம் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஸோ டபுளாக இருக்கணும், ராகி மாவோட பால் பவுடர் டபுளாக இருக்கணும். நெய் ஒரு 50 கிராமு, கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர், கொஞ்சம் பால் நமக்கு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு வெது வெதுப்பாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும். இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஒரு ஸ்ட்ரீமர் எடுத்து இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக. ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜலிச்சு எடுத்த மாவோட நம்ம நெய் விட்டு பிசைக்கணும். 50 கிராம் நெய் ஃபுல்லாக போட்டுக்குங்க. இப்போ இதை நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது ஃபுல்லாக இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பிடிக்கும் போதே இந்த மாதிரி வரணும். ஸோ இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். பால் கொஞ்சம் சூடாகவே இருக்கணும், ஓவர் ஹீட்டாக வேணாம். நம்ம கை சூடு தாங்குற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா இது ராகி மாவுன்றதால நமக்கு சீக்கிரமாக இந்த மாவு கொஞ்சமாக பாலோ தண்ணியோ ஊற்றினாலே நல்லா அது தளதளன்னு வந்துடும். ஸோ அதால் நம்ம பார்த்து கவனமாக ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக. இப்போ இது இந்த ராகி மாவுலேருந்து நெய் விட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த நெய்யிலேயே நம்ம இதை நல்லா பிசைஞ்சிட்டே வரணும். நல்லா பிசையணும், கையை அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும். அப்போ தான் நமக்கு அந்த சாஃப்டாக வரும் குலாப் ஜாமுன். ஸோ மில்லட்டில் நம்ம குலாப் ஜாமுன் செய்கிறதால எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக நல்லா அருமையாக வரும். நான் அப்படியே வீடியோ போட்டுற மாட்டேன், ஃபஸ்ட்டு நான் செஞ்சு பார்ப்பேன். அது எனக்கு நல்லா வந்துச்சுன்னா தான் நான் வீடியோ எடுத்து போடுவேன். இந்த ஃபுல்லாக அந்த நெய் ஃபுல்லாக அது அப்படியே வெளியில் விடுது பாருங்க. இப்போ இந்த நெய் நமக்கு இது ஃபுல்லாக வெளியில் எடுத்துடுச்சு. நெய் நம்ம மில்லட் ஏற்றுக்காது. ஸோ நம்ம பிசைகிறதுக்காக மட்டும் அந்த நெய் ஊற்றணுமே தவிர இப்போ இந்த நெய் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் இதை சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது
போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தோசை ஏதாவது சுடும்போது கூட மேலே ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சாலும் இது ஒன்றும் ஆகாது. அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். கொஞ்ச நேரம் இதை ஊற விட்டு இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் செய்வோம். குலாப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். சுகர் சிரப் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். கம்பி பதத்தோடு முன்னாடி எடுத்துக்கணும். ரொம்ப கம்பி பதம்லாம் வச்சிடாதீங்க. இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ இந்த சுகர் சிரப் வந்து கொதிக்கிடும். அதுக்குள்ளே நம்ம குலாப் ஜாமுனை உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வைக்கும்போது அது ஃபுல்லாக அந்த பாலெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணேன், இந்த நெய்யெல்லாம் வெளியில் அதை விட்டுருந்த நெய்யெல்லாம் இந்த தனியாக ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பால், ஒரு 3 ஸ்பூன் அளவு பால் போட்டு மறுபடியும் இதை நல்லா பிசைஞ்சேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகும். மாவு இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து குலாப் ஜாமுன் நல்லா புசு புசுன்னு வரும். ஸோ இப்போ நம்ம இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம பார்க்க கொஞ்சம் தளன்னு தான் இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிச்சிக்கிங்க. இது நமக்கு வந்து கேழ்வரகு மாவுன்றதால சீக்கிரமாக ட்ரை ஆகும். அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் இதை கொஞ்சம் தலைன்னு இருந்தால் தான் அது நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கும்போது கரெக்ட் பதத்துக்கு வந்துடும். இந்த கரெக்டான அந்த பதத்துக்கு வந்துடும். அந்த நெய் நான் எக்ஸ்ட்ரா இருந்த நெய் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஃபுல்லாக அதில் மறுபடியும் நம்ம வந்து அந்த நெய்யை பிசைய வெளியில் வந்த நெய் தான் அது. ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து நெய் வந்து அந்த அளவுக்கு போட்டு இது பிசைஞ்சால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எதுக்கு நீங்கள் நினைப்பீங்க, ஏன் கொஞ்சமாக நெய் போட்டு பிசைஞ்சிருக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி பிசைஞ்சால் உங்களுக்கு வந்து அது வராது. ஸோ இதுக்கு வந்து நம்ம நல்லா நெய் ஒரு 50 கிராம் அளவு போட்டு நம்ம அந்த ஊற்றுன நெய் ஃபுல்லாக எடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஃபுல்லாக வெளியில் வந்துடும். ஸோ இதே போல் நம்ம மொத்த மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். கொதிச்சு வந்துடுச்சு. ரொம்ப கம்பி பதம்லாம் தேவையில்லை. நம்ம கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் நல்லா ஒரு பிசு ஆகுது இல்லையா, அந்த சமயத்தில் நம்ம இறக்கிடணும் இதை. ஓகே, இதோட வேலை முடிஞ்சிச்சு. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ எண்ணெய் நல்லா சூடு வந்துட்டோம். நல்லா எண்ணெய் சூடு நல்லா ஆன பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ இந்த உருண்டை இருக்குதுங்களா, இதை எடுத்து சும்மா லைட்டாக நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரணுன்றதுக்காக இப்படி உருட்டி இப்படி போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்ப்போம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் உள்ள வரைக்கும் வேகாது, மேலே சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ன்றதால இப்போ இனிமேல் வரப்போகிற மாதம் எல்லா மாதத்துலேயும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு நம்ம கொடுத்தோன்னா ஹெல்த்துக்கும் நல்லது. ஏன்னா நம்ம மில்லட், அதாவது கேழ்வரகு மாவில் செய்கிறதுனால ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ குழந்தைங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. குலாப் ஜாமுன்னால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
வறுக்கும் போதே உப்பி வருது பாருங்கள், நல்லா உப்பி வரும். அதே போல் உடையாது. நம்ம ஆட்டா இல்லாட்டி நம்ம எம்டிஆர் குலாப் ஜாமுனே நம்ம செஞ்சோன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ இதில் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அழகாக ரவுண்ட் ரவுண்டாக உடையாமல் சூப்பராக வருது பாருங்கள். அவ்வளோதான். இதை இப்படியே நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு இந்த ஜீராவில் சூடாக இருக்கும் போதே போட்டுடணும். உள்ள வரைக்கும் நல்லா வேகணும். அதனால் நான் அடுப்பை சிம்லேயே வச்சு தான் இது செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதை எடுத்துடலாம். ஒன்று கூட உடையாமல் இந்த வீரெல்லாம் விடாமல் நல்லா ரவுண்டாக நம்ம எப்படி ஷேப் போட்டோமோ அதே மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போ இதெல்லாம் நம்ம குலாப் ஜாமுனு இதை நம்ம ஜீராவில் ஊற போட்டிருக்கோம். ஸோ 2லேருந்து ஒரு 3 ஹவர் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம நம்ம குலாப் ஜாமுனு எந்த அளவுக்கு பஃபியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 3 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். நல்லா ஊறி சூப்பராக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான நல்ல ஹெல்த்தியான குலாப் ஜாமுன்னு வீட்டிலையே நீங்கள் அழகாக செய்யலாம். ஸோ இதே போல் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.